உங்கள மாதிரி நானும் ஆஸ்பிரண்ட் தான். படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க. இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிளானிங், டைப்ஸ் ஆஃப் பிளானிங், அப்புறம் இந்தியால பிளானிங் உருவாகிறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ஸ் பத்தி பார்ப்போம். 5 இயர்ஸ் பிளான்ஸ் பார்ப்போம். சரிங்களா? இந்த 5 இயர்ஸ் பிளான்ஸை நம்ம அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எடுத்தோடனே 5 இயர்ஸ் பிளான்ஸ்குள்ள போகாம அதுக்கு பேக் ஸ்டோரியா என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஏன் 5 இயர்ஸ் பிளான்ஸ் நடந்தது, அந்த 5 இயர்ஸ் பிளானை நம்ம அசஸ் பண்ணி பார்க்குற மூலியமா அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்தனால 5 இயர்ஸ் பிளான்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் பிளானிங். சரிங்களா? பிளானிங்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க ரிசோர்ஸஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான டிசைர்டு அவுட்கம் இல்லை நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணுறன்றது தான் பிளானிங். அதை குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள பண்ணணும். இப்போ நம்மகிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரிசோர்ஸஸ் இருக்கு. இந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான டார்கெட் இல்லை அப்ஜெக்டிவை நம்ம அப்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதாவது என்ன சொல்றது, டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் இல்லை அப்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்ஜெக்டிவை அப்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த ரிசோர்ஸஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணா நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, அதாவது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். சரிங்களா? இதுதான் பேசிக்கா பிளானிங்கோட டெஃபினிஷன். சரிங்களா? யூட்டிலைசிங் த ரிசோர்சஸ் இன் அ ப்ராப்பர் வே டு அச்சீவ் அ டார்கெட் ஆர் த அப்ஜெக்டிவ் வித் இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். இதுதான் பிளானிங்கான ஒரு டெஃபினிஷன். சரி, இப்போ பிளானிங்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளானிங் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ டோட்டலிட்டரிசம் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கு. நான் எழுதி போட்டுறேன். சரிங்களா? டோட்டலிட்டரிசம். சரிங்களா? டோட்டல்னா ஃபர்ஸ்ட் என்னது? டோட்டல்னா நம்மளுக்கு தெரியும், முழுமையான, மொத்தமா அப்படின்றது. அப்ப டோட்டலிட்டரிசம் அப்படின்னா ஒரு நாட்டுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிளானிங்ன்றது நம்ம ஒரு நாட்டுல எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? டோட்டலிட்டரிசம்னா என்னன்னா, ஒரு நாட்டுல எல்லா விஷயங்களுமே அந்த கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுதான் டோட்டலிட்டரிசம். ஏன்னா டோட்டல்னா முழுமையாக, ஃபுல்லா எல்லாமேன்றதுதான் டோட்டல் மீனிங் அதான். அப்ப டோட்டலிட்டரிசம்னா அந்த நாட்டுல எல்லா விஷயங்களையுமே கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்றதுதான் டோட்டலிட்டரிசம். அப்போ அவங்க எடுக்கிறது தான் முடிவு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பிளானிங்னா எல்லார்ட்டையும் பிளானிங்கான விஷயங்களை கேட்பாங்க. அதாவது இப்போ நம்ம இருக்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. பிளானிங் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லா எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கேட்பாங்க. இப்போ எல்லா உறுப்பினர்கள்டையும் அங்க அந்த நாட்டுல அங்கங்களா இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு பண்றதா டெமோக்ராட்டிக் பிளானிங். அவங்களா எதையுமே நம்ம நினைச்சிட்டோம் அதனால நம்ம பண்ணிடலாம் அப்படின்லாம் டெமோக்ராட்டிக் பிளானிங்ல பண்ண முடியாது. ஆனா டோட்டலிட்டரிசம்ல அப்படி பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதை அழிச்சுக்கலாம். டோட்டலிட்டரிசம் இப்ப அடுத்து டெமோக்ராட்டிக் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து சென்ட்ரலைஸ்டு பிளானிங், டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங் ஒன்று இருக்கு. சரிங்களா? சென்ட்ரலைஸ்டு மோர் ஆர் லெஸ் அந்த டோட்டலிட்டரிசம் மாதிரி தான் வரும். பட் ஆனா ஃபுல்லா அப்படி கிடையாது. என்னன்னா சென்ட்ரலைஸ்டு பிளானிங், அப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். சென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா மேல் இடத்துல இருந்து பிளானிங் பண்ணுவாங்க, அதை மித்த எல்லாருமே செயல்படுத்துவாங்க. அதுதான் சென்ட்ரலைஸ்டு பிளானிங். சென்ட்ரலைஸ்ட்னா ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்துன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டரா இருக்கு. இப்போ நான் ஒரு 10 பேருக்கு நான் ஒரு தலைமையா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் சென்டர் பாயிண்ட். சரிங்களா? நான் சொல்றதா மித்த எல்லாரும் கேட்பாங்க. ஸோ பிளானிங் ஃப்ரம் த அபவ்னு கூட இதை சொல்லுவாங்க. ஏதாவது சென்ட்ரலைஸ்டு பிளானிங் ஃப்ரம் தி அபவ், அதாவது மேல இருந்து பிளான் பண்றது. டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா நம்ம கிட்டத்தட்ட டெமோக்ரஸி மாதிரி தான். என்னன்னா பிளானிங் ஃப்ரம் தி பிலோ, கீழே இருக்க உறுப்பினர்களும் கலந்து ஆலோசித்து இந்த பிளானிங்கை பண்ணுவாங்க. இது பிளானிங் ஃப்ரம் தி பிலோ. சரிங்களா? இந்த டோட்டலிட்டரிசமும் சென்ட்ரலைஸ்டு பிளானிங்கும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி இருக்கும். டெமோக்ராட்டிக்கும் டீசென்ட்ரலைஸ்டும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்து வேற என்ன டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்டியூஸ்டு பிளானிங், அப்புறம் டைரக்டிவ் பிளானிங்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்டு பிளானிங், அப்புறம் டைரக்டிவ் பிளானிங்.
இன்டியூஸ்டு பிளானிங்னா என்னன்னா, அந்த கவர்மெண்ட் ஒரு நாட்டில் இருக்கும் சரிங்களா, அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் உருவாக்கும். அந்த பிளானை செயல்படுத்துறதுக்கு சில சப்சிடிஸ் மானியங்கள் மாதிரி தரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் அக்ரிகல்ச்சருக்கு வந்து மானியம் கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க? குறிப்பிட்ட பயிரை நீங்க வந்து விளைவிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் மானியம் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்சிடி கொடுத்து அந்த பிளானை வந்து அவங்க நிறைவேற்ற பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட பிளான் என்ன, அந்த குறிப்பிட்ட பயிரோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த குறிப்பிட்ட பயிரை வந்துட்டு விளைச்சல் நல்லா கொண்டு வரணும்ன்றதான் கவர்மெண்டோட பிளான் இருக்கு. ஸோ இன்டியூஸ் பண்றாங்க. எப்படி? மானியங்கள் மூலியமா, சப்சிடிஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா, சப்சிடிஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. டைரக்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ நான் தான் கவர்மெண்ட்னா இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது, இதுதான் டைரக்ஷன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ டைரக்டரோட வேலை என்ன, நான் நடிகர் வந்து நடிச்சு காட்டணும், இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஆனால் நடிக்க வேண்டியது யாரு? நான் நடிகர் தான். ஸோ டைரக்டிவ்ன்றது அப்படிதான், எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்கனாமி வந்து பிளான் படி போகும் சரிங்களா. இண்டியூஸ்னா சப்சிடி கொடுத்து, டைரக்டிவ்னா டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. அதுபடி வந்து பிளானிங் வந்து நடக்கணும், எக்கனாமி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் சரிங்களா. ஓகே, இதுக்கு அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் பிளானிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்பரேட்டிவ் பிளானிங் அண்ட் இண்டிகேட்டிவ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இம்பரேட்டிவ் ஆர் இண்டிகேட்டிவ் பிளானிங்னு சொல்லுவாங்க. இண்டிகேட்டிவ் பிளானிங் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டிவ் பிளானிங்னா நம்ம என்னன்னு பார்த்துருவோம். இண்டிகேட்டிவ் பிளானிங்னா ஒரு பிளான் பண்ணுவாங்க, ஒரு எக்கனாமிக்காண்டி பிளான் பண்ணுவாங்க, அதோட அவுட்லைன் மட்டும் பிளான் பண்ணிடுவாங்க சரிங்களா. அவுட்லைன் மட்டும் பிளான் பண்ணிடுவாங்க. அவுட்லைன் பிளான் பண்ணி அந்த எக்கனாமிக் உள்ள இருக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது பிஸ்னஸ் பீப்புள், நார்மல் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அப்புறம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு இதுதான் இந்த பிளானோட அவுட்லைன் சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இண்டிகேட் பண்றாங்க, எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வேணும், இந்த செக்டர்ல நீங்க வந்து ரிசோர்சஸ் இருக்கு, இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணலான்னு ஒரு பிரைவேட் செக்டார் வந்து கவர்மெண்ட் வந்து இண்டிகேட் பண்றாங்க. இந்த செக்டார்ல எனக்கு இது வேணும், இந்த செக்டார்ல இதுக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க வந்து இதுல இந்த பிளான் பண்ணீங்கன்னா இது நாட்டோட எக்கனாமிக்கும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்க. இம்பரேட்டிவ்னா அவங்க சொல்றதான் பண்ணணும் சரிங்களா. இதுல வந்து என்னது, இண்டிகேட் மட்டும் தான் பண்ணுவாங்க, நீங்க பண்ணலாம், இதுலலாம் ரிசோர்சஸ் இருக்கு. இங்க இம்பரேட்டிவ்ல என்னன்னா, இதை நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்றதுதான் இம்பரேட்டிவ் சரிங்களா. இங்கிலீஷ்ல கூட இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ன்னு சில இது இருக்கும், கட்டளை வாக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு நினைக்கிறேன் தமிழ்ல. ஸோ கட்டளையிட மாதிரி ஒரு பிளானிங் வந்து வகுத்து கொடுப்பாங்க, அதுதான் இம்பரேட்டிவ். அதாவது மேல இருக்கவங்க வந்து சொல்லிடுவாங்க இதுதான் பிளான், இதுதான் நீ பண்ணணும்னு. இண்டிகேட்டிவ்ன்றது அப்படி கிடையாது ஓகேவா. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பிளானிங் வந்து 3 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா, ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், அப்புறம் வந்து லாங் டேர்ம் சரிங்களா. எப்படி? ஷார்ட் டேர்ம் குறுகிய கால அளவு, அப்புறம் மீடியம் டேர்ம், அப்புறம் வந்து லாங் டேர்ம் சரிங்களா. இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கால வரையறையை வச்சுதான் பிரிப்பாங்க சரிங்களா. இப்போ ஷார்ட் டேர்ம்னா எப்படின்னா, அப் டு 1 இயர்க்குள்ள, வித்தின் 1 இயர்னு கூட சொல்லலாம், அப் டு 1 இயர்க்குள்ள பிளான் பண்றாங்கன்னா அதை வந்து ஷார்ட் டேர்ம் பிளான் சொல்லுவாங்க சரிங்களா. இதை வந்து ஆனுவல் பிளான்ஸ் கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வருஷம்ன்றது ஆனுவல் தானே இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஆனுவல் பிளான்ஸ் கூட சொல்லுவாங்க, ஆனுவல் பிளான்ஸ். மீடியம் டேர்ம்னா 3 to 7 இயர்ஸ்க்குள்ள ஒரு பிளான் பண்றது. அதாவது இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம இந்த விஷயத்தை வந்து 3 to 7 இயர்ஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் மீடியம் டேர்ம் பிளான் சரிங்களா. 3 to 7 இயர்ஸ்க்குள்ள இதை முடிக்கணும் அப்படின்றது சரிங்களா. இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, டாக்டிக்கல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டிக்கல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் பிளான்னா ஓவர் த பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் சரிங்களா. ஓவர் 10 இயர்ஸ் சரிங்களா. பிளான் பண்ணி 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இது நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த லாங் டேர்ம் பிளானை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ ஷார்ட் டேர்ம் பிளான் எப்படின்னா, இந்த லாங் டேர்ம் பிளான்ல ஒரு பார்ட்டாக தான் இந்த ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இந்த 10 வருஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம இதை முடிக்கணும், செகண்ட் வருஷம் நம்ம இதை முடிக்கணும், அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அதுதான் ஷார்ட் டேர்ம் பிளான். ஆனா ஆன் த ஹோல் நம்மளுக்கு என்ன வேணும், லாங் டேர்ம் பிளான்னா அந்த அப்ஜெக்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேறணும், நம்ம நினைச்ச கோல் வந்து 10 வருஷம் கழிச்சு அது வந்து நிறைவேறணும், அதுதான் லாங் டேர்ம் பிளான். இது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னேன், ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த லாங் டேர்ம் பிளானை சில இடத்துல பெர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ஸ்பெக்டிவ் பிளானா நீண்ட கால பிளான். அதை வந்து எப்படி சொல்றது,
அட் த லாஸ்ட் வந்து இத்தனை வருஷங்கள் கழிச்சு நிறைய வருடங்கள் கடந்து போனா கூட என்னோட கோல் இதை அச்சீவ் பண்ணிடணும். ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது அந்த லாங் டேர்ம் பிளான்ல வந்து சின்ன சின்ன பார்ட். சரிங்களா, அதுதான். ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளான் வந்து சாரி பெண்ணு கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளான் பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்தியாவில் எப்படி வந்து பிளானிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா, பிளானிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி வந்து பிளான் பண்றதுக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928ல நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளானிங் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க, யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு வந்து அது ரஷ்யாவா இருக்கு. நேஷனல் லெவல்ல அவங்க தான் பிளானிங் கொண்டு வராங்க. சரிங்களா, அந்த பிளானிங் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கு ஒரு பிளான் கொண்டு வராங்க. 7 இயர்ஸ்க்கு ஒரு பிளான் கொண்டு வராங்க. அதுல சில கோல்ஸ் வைக்கிறாங்க, அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களை பார்த்து தான் நாமளும் வந்து பிளானிங் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். 1928ல இவங்க கொண்டு வருவாங்க. 1929 1930ல வந்துட்டு உலகத்திலே வேர்ல்ட்லே கிரேட் டிப்ரெஷன் ஒன்று நடக்கும். அதாவது பொருளாதார மந்தநிலை ஒன்று நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா இந்த சோவியத் யூனியன் யுஎஸ்எஸ்ஆர் மட்டும் அந்த பொருளாதார மந்தநிலையில வந்து சிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்ல அவங்க எக்கனாமி இருக்கும். சரிங்களா, அதை பார்த்து நிறைய கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா வந்து இவங்கள மாதிரி நம்ம வந்து பிளான்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்தியா எடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் பிளான். 7 இயர்ஸ் பிளான் பண்ண மாட்டாங்க, 5 இயர்ஸ் பிளான் தான் பண்ணுவாங்க. அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்தியாவில் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1934ல விஸ்வேஸ்வரையா அப்படின்ற ஒருத்தர். சரிங்களா, மிஸ்டர் விஸ்வேஸ்வரையா விஸ்வேஸ்வரையா இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திவான் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மைசூருக்கு இவர் தான் திவானா இருந்திருக்கார், திவான் ஆஃப் மைசூர். அப்புறம் இவர் ஒரு சிவில் இன்ஜினியர் கூட, சிவில் இன்ஜினியர். சரிங்களா, இவர் வந்துட்டு இவரோட புக்கான ஒரே ஒரு நிமிஷம். விஸ்வேஸ்வரையா ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்ல வந்து இந்தியாக்காக ஒரு 10 இயர் பிளான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. எத்தனை இயர் பிளான், எத்தனை வருஷத்துக்கு ஒரு பிளான், 10 இயர்ஸ்க்கான ஒரு பிளான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, அந்த புக்கு நேம் வந்து எனக்கு ஸ்லைட்டா மறந்துடுச்சு. ஸோ நான் அதை வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல இல்லைனா இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது கூட நான் போட்டுறேன். இதுக்கடுத்து எப்போ பிளானிங் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1938ல நேஷனல் பிளானிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகும். சரிங்களா, 1938ல நேஷனல் பிளானிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகும். யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில வந்து ஒரு நேஷனல் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். பட் இது வந்து மெட்டீரியலைஸ் ஆச்சான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அப்போ வந்து World War II வந்துடும், இது வந்து மெட்டீரியலைஸ் ஆகாமே போயிடும். இதுக்கடுத்து 1940ல பாம்பே பிளான் அப்படின்னு ஒன்று வருது. சரிங்களா, இந்த பாம்பே பிளான் வந்து யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பேல இருந்த ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா தொழிலதிபர்கள்னு சொல்லுவோம்ல, 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து கொண்டு வராங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து கொண்டு வராங்க. இவங்க வந்து 15 வருஷத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, எத்தனை வருஷம்? 15 வருஷத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து இவங்க கொண்டு வராங்க. இதுக்கடுத்து 1944ல காந்தியன் பிளான் ஒரு பிளான் வருது. சரிங்களா, 1944ல காந்தியன் பிளான் இது வந்து யார் கொண்டு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியன் பிளான் வந்து SN அகர்வால்னு சொல்லுவாங்க, ஸ்ரீமான் நாராயண் அகர்வால். சரிங்களா, ஸ்ரீமான் நாராயண் அகர்வால் இவர் வந்துட்டு காந்தியை ஃபாலோ பண்றவர். ஸோ காந்தியன் பிளான் வந்து கொண்டு வர்றாரு. இந்த பிளான்ல என்ன, இந்த பிளான் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பேஸ்டு சொசைட்டிஸை வந்து நம்ம உருவாக்கணும். அப்புறம் பிளான் பண்ணும்போது பவர்ஸ் வந்து டீசென்ட்ரலைஸ்டா வச்சிருக்கணும். வில்லேஜ் பேஸ்டு சொசைட்டி அப்புறம் வந்து டீசென்ட்ரலைசேஷன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. காந்தி வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு காந்தி வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்களா, அதுவும் இந்த பிளான்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருந்துச்சு. காட்டேஜ் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இந்த பிளான்ல முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, இதுக்கடுத்து 1945ல பீப்புள்ஸ் பிளான் ஒன்று வரும். சரிங்களா, பீப்புள்ஸ் பிளான் மக்களுக்கான ஒரு திட்டம். சரிங்களா, இது யாரு கொண்டு வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா MN ராய் அப்படின்ற ஒருத்தர் கொண்டு வருவார். சரிங்களா,
எம்என் ராய் அப்படின்ற ஒருத்தர் கொண்டு வருவார். இவர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு வருவாருன்னா இந்தியா லேபர் ஃபெடரேஷன் ஒன்று இருக்கும், இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் லேபர்னு ஒன்று இருக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த எம்என் ராய் வந்து பீப்புள்ஸ் பிளானை வந்து முன்னாடி வைப்பாரு. இதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை வந்துட்டு நேஷனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தேசியமயமாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு நிமிஷம், பிளாக் பண்ண காணும், சாரி, இங்கே இருக்கு. ஓகே, நேஷனலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர்ல மெஷினேஷன்ஸ், அதாவது மெக்கனைசேஷன் கொண்டு வரணும். எப்படின்னா இயந்திரங்களை வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா, இதை பண்ணிட்டு நம்ம அந்த அக்ரிகல்ச்சர்ல ப்ரொடக்ஷன் வரும், அதாவது ப்ரொடியூஸ் வரும் பாத்தீங்களா, விளைச்சல் வரும்ல, அந்த விளைச்சலை கவர்மெண்ட் தான் எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்னது, பீப்புள்ஸ் பிளான். இதுக்கு அடுத்து 1950ல சர்வோதயா பிளான் ஒரு பிளான் வரும். 1950ல சர்வோதயா பிளான். சரிங்களா, இது யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒருத்தர் பண்ணுவாரு. ஜேபி நாராயணன் சுருக்கமா சொல்லுவாங்க. சரிங்களா, ஜேபி நாராயண். இவர் வந்து எதன் அடிப்படையில் இந்த பிளானை பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா காந்தியன் பிளான் ஒருத்தர் பண்ணாருன்னு சொன்னேன்ல, ஸ்ரீமான் நாராயண் அகர்வால். அந்த பிளானை பேஸ் பண்ணி தான் இந்த சர்வோதயா பிளானை வந்து அவர் கொண்டு வந்திருப்பார். பேஸ்ட் ஆன் காந்தியன் பிளான். சரிங்களா, காந்தியன் பிளான். ஓகே, இவரும் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு டீசென்ட்ரலைசேஷன், வில்லேஜ் பேஸ்டு சொசைட்டிஸ். ஏன்னா காந்தி வந்துட்டு பொதுவா இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். வில்லேஜுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த பிளான்ஸ்லாம் அமையும். சரிங்களா, இவருக்கு வந்து இந்த பிளானுக்கான ஐடியா யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வினோபா பாவே அப்படின்ற ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. இவரை பத்தி நம்ம வந்து பூதான் மூமெண்ட் அண்ட் கிராம்தான் மூமெண்ட் லாஸ்ட் செஷன்ஸ்ல பார்த்த போது நம்ம பார்த்திருப்போம். வினோபா பாவே. சரிங்களா, இப்போ வரையும் நம்ம பிளான்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதாவது யாரெல்லாம் இந்தியாவில் பிளானிங் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்களாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். இது போக எக்கனாமிக் பிளானிங் கமிட்டின்னு 1948ல காங்கிரஸ் வந்து ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த கமிட்டி வந்து என்ன சொல்லணும்னா பிளானிங் கமிஷன் ஒன்று நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சொல்லி அந்த காங்கிரஸ்குள்ள அது பேசியிருப்பாங்க. அது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. பட் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போற இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மொத்தம் வந்து 4 பாலிசி ரெசல்யூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த பாலிசி ரெசல்யூஷன்ஸை பேஸ் பண்ணி 1991ல எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்து நடக்கும் பாத்தீங்களா, அது வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ல ஒரு பாலிசி ரெசல்யூஷன்ல பேஸ் பண்ணி தான் நடக்கும். சரிங்களா, இந்த பிளானிங் கமிஷன் உருவாகிறது கூட இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஒரு முக்கியமான அங்கம்னு கூட சொல்லலாம். இந்த நம்மகிட்ட வந்து 5 இயர் பிளான்ஸ் தான் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணோம். அந்த 5 இயர் பிளான்ஸை வந்து யார் வந்துட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் ஒன்று ஒரு பாடி வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. அவங்க கான்ஸ்டியூஷனல் பாடியும் கிடையாது, ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் பாடினா நம்ம சட்ட புத்தகத்தில் அதுக்கான ஒரு பங்கு இருக்கு, அது வந்து கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் அது எந்த ஒரு லா பேஸ் பண்ணியும் அந்த பிளானிங் கமிஷன் ஃபார்ம் பண்ணப்படாது. இந்த செஷனில் நம்ம அந்த பிளானிங் கமிஷன் இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. அதுக்கான தனி செஷன் ஒன்று இருக்கு. ஏன்னா பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு என்ன சொல்ற பாடி வந்து உருவாச்சு. அது ஃபுல்லாக அந்த ஆர்கனைசேஷன் செட்டப்குள்ளே போகிறனால அதை வந்து நம்ம தனியாக பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, 5 இயர் பிளான்ஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ஸ் தான் என்னன்றதை பார்ப்போம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948ல தான் கொண்டு வரப்பட்டது. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன். சரிங்களா, இண்டஸ்ட்ரி பாலிசி ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் தான் இந்தியன் எக்கனாமி வந்து மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்றத சொல்லுச்சு. சரிங்களா, இந்தியன் எக்கனாமி மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்றத சொல்லுச்சு. இந்த மிக்ஸ்டு எக்கனாமி நம்ம எங்க பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செஷன்ஸ்ல யார் வந்துட்டு, அதாவது வந்து ஜவஹர்லால் நேரு பத்தி பார்த்திருப்போம். அவர் வந்து சோசியலிஸ்டிக் கொள்கையில ரொம்ப ஈடுபாடு கொண்டவரா இருப்பாரு. ஸோ கேபிட்டலிசம்ல என்ன பெனிஃபிட் இருக்கு, சோசியலிசம்ல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு எடுத்து உருவாக்குனதா இந்த மிக்ஸ்டு எக்கனாமி. இந்தியன் எக்கனாமி வந்துட்டு இதை மிக்ஸ்டு எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்றத ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனான 1948ல வந்தது தான் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பாலிசியில் என்ன போட்டாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க பணத்தை வந்து கொட்டி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து 1948 பாலிசியில வந்து போடப்பட்டது. இந்த 1948 பாலிசியில இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு செக்டார்ஸ், அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் தான். ஸோ இது எதை பத்தி பேச போது, இண்டஸ்ட்ரீஸ் பத்தி தான் பேச போகுது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து யார் ஆப்ரேட் பண்றது, யாருக்கு கீழே இதெல்லாம் இருக்கணும்ன்றதுக்காண்டி 4 வகையா வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிரிச்சாங்க. சரிங்களா? அதுல ஒண்ணு பப்ளிக் செக்டார், அதாவது கவர்மெண்ட் மட்டும் பார்த்துக்கக்கூடிய சில இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் பப்ளிக் கம் பிரைவேட் செக்டார், அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பிரைவேட் செக்டாரும் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி பப்ளிக் கம் பிரைவேட் செக்டார். சரிங்களா? பப்ளிக் கம் பிரைவேட் செக்டார் ஃபர்ஸ்ட் ஒன்னு, செகண்ட். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு பை பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி, அதாவது பிரைவேட் தான் அதை இது பண்ணுவாங்க, பட் ஆனால் யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பப்ளிக் செக்டார்ன்றது இங்கே யாரை சொல்றேன், கவர்மெண்ட் தான் நான் சொல்றேன். சரிங்களா? கண்ட்ரோல்டு பிரைவேட் செக்டார் தான். சரிங்களா? கண்ட்ரோல்டு பிரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். யார் கண்ட்ரோல் பண்ணுவா பிரைவேட் செக்டாரை? பப்ளிக் செக்டார்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இங்க நான் பப்ளிக் செக்டார்னு சொல்றது வந்து கவர்மெண்ட். சரிங்களா? ஏன்னா கவர்மெண்ட் வந்து பப்ளிக்குக்காக, அதாவது மக்களுக்காக ஆனதான் கவர்மெண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் அதர் செக்டார்ஸ். சரிங்களா? அதர் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. செக்டார்ஸ். ஓகேவா? 4 டைப்பா இண்டஸ்ட்ரீஸ் செக்டார்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து பப்ளிக் செக்டார்ல வந்துட்டு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மட்டும் எடுத்து நடத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இதுல பேசுவாங்க. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கான, அதாவது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லா கவர்மெண்ட் மட்டும் எடுத்து நடத்தும். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிக் ரொம்ப முக்கியத்துவமான இண்டஸ்ட்ரீஸை கவர்மெண்ட் எடுத்து நடத்தும். எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இந்த அட்டாமிக் எனர்ஜி சம்பந்தமாக, ரயில்வே சம்பந்தமாக, கம்யூனிகேஷன் சம்பந்தமாக, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸை கவர்மெண்ட் மட்டும் தான் எடுத்து நடத்த முடியுன்றது இந்த பப்ளிக் செக்டாருக்குள்ள வருது. அதுக்கப்புறம் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்னா கவர்மெண்ட் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருப்பாங்க, பட் இருந்தாலும் அந்த இடத்துல பிரைவேட்டும் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சில செக்டார்ஸ் வந்து ஒதுக்கி இருப்பாங்க. அதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கோல், அப்புறம் வந்து இந்த கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், அதாவது சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டாருக்குள்ள வந்துடும். இதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா கீ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்னா மித்த இண்டஸ்ட்ரீஸ் உருவாகிறதுக்கே இந்த இண்டஸ்ட்ரி தான் பேஸா அமையும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேசிக் இண்டஸ்ட்ரியா நம்ம எதை எடுத்துக்கலாம்னா அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பேசிக் இண்டஸ்ட்ரி. அயன் அண்ட் ஸ்டீல் உருவாக்குனாதான் அதை வச்சு நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியை உருவாக்கவே முடியும். எக்ஸாம்பிள் காரு, பைக், இந்த மாதிரிலாம் அயன் அண்ட் ஸ்டீல் தேவைப்படும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர்ல எது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. பப்ளிக் கவர்மெண்ட் அதுல இருப்பாங்க, இருப்பினும் பிரைவேட் செக்டார்ஸும் அதுல வந்து இன்வால்வ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்டு பிரைவேட் செக்டார் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து நடத்தலாம், இருந்தாலும் மொத்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி தான் இந்த பிரைவேட் செக்டார்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸை நடத்தணும். சரிங்களா? இதுல வந்துட்டு இந்த டெக்ஸ்டைல், காட்டன் மில்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துடும். சரிங்களா? டெக்ஸ்டைல், காட்டன் மில்ஸ், காட்டனு, இது வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு மாதிரி கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் இந்த 3க்குள்ளேயும் வராத அதர் செக்டார்ஸ்ல இருக்கும். இது வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸை எடுத்து நடத்தலாம். சரிங்களா? மொத்தம் 4 டைப்பா பிரிச்சிருக்காங்க செக்டார்ஸை. பப்ளிக் செக்டார், பப்ளிக் கம் பிரைவேட், அப்புறம் கண்ட்ரோல்டு பிரைவேட் செக்டார், அடுத்து அதர் செக்டார். சரிங்களா? பப்ளிக் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சிருப்பாங்க, அது என்னென்னு சொன்னேன். இப்போ என்ன வந்து கவர்மெண்ட் நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா ரயில்வே இருக்கு, அட்டாமிக் எனர்ஜி இருக்கு, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்ல வந்து இப்போ கூட அவங்க தான் கையில வச்சிருக்காங்க. பப்ளிக் கம் பிரைவேட்னா பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் தான் மிச்ச இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக்க முடியும். அப்புறம் கண்ட்ரோல்டு பிரைவேட்னா கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பிரைவேட் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸை எடுத்து நடத்தினால் கூட. சரிங்களா? அதர் செக்டார்ஸ்னா இது 3லயே வராது, அதர் செக்டாருக்கு போயிடும். சரிங்களா? இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசில இது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. வேற என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸையும் நம்ம வளர்த்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப இன்வர்ட் லுக்கிங்கா இருந்துச்சு. யார்கிட்ட இருந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா அப்பதான் நம்ம விடுதலை அடைஞ்சிருக்கோம். விடுதலை அடைஞ்ச மக்கள் வந்து என்னைக்குமே இன்னொருத்தனை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைப்பாங்களா? பேசிக்கா நம்மளே அந்த இடத்துல இருந்திருந்தா கூட இனிமேலும் போய் நம்ம இன்னொருத்தனை டிபெண்ட் பண்ணி இருக்கணுமா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே வேணாம்னு தான் சொல்லுவோம். ஸோ
இந்த லெவலில் தான் இந்த பாலிசிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த பாலிசி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 1956 வரும். 8 வருஷம் கழிச்சு வரும். கரெக்டாக 1956 வரும். இது வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பப்ளிக் செக்டாருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. சரிங்களா? பப்ளிக் செக்டாருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. சரிங்களா? பிரைவேட் செக்டார் வந்து பப்ளிக் செக்டார் தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்துச்சு. பப்ளிக் செக்டார் நான் எதை சொல்றேன், கவர்மெண்ட் தான் சொல்றேன். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ல மூணு டைப்பா வந்து இண்டஸ்ட்ரீஸை வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? A, B, C அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த ஏல மொத்தம் 17 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். இதுல வந்து 12 இருக்கும். சரிங்களா? இதுல வந்து 12 இருக்கும். பில இந்த ஏல இருக்க 17 டோட்டலா கவர்மெண்ட் மட்டும்தான் நடத்துவாங்க. ஆனா இந்த 12 இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து பிரைவேட் செக்டர்ஸ் நடத்தலாம். ஆனா கவர்மெண்ட் இதுல இருப்பாங்க. இன் அடிஷன் டு கவர்மெண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் நடத்திக்கலாம். கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. இன் அடிஷன் டு கவர்மெண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் நடத்திக்கலாம். இந்த சி டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து டோட்டலா வந்து பிரைவேட் செக்டர் எடுத்துக்கலாம். சரிங்களா? பிரைவேட் செக்டர் எடுத்துக்கலாம். பட் இங்கேயும் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்ப அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளான்ஸுமே இன்வர்ட் லுக்கிங்காக தான் இருக்கும். செல்ஃப் ரிலையண்டா நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ஸ் காலகட்டங்களுக்குள்ள தான் இதெல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? 5 இயர்ஸ் பிளான் பார்க்கும்போது நம்ம அதோட வருஷங்களோட பார்ப்போம். ஸோ இப்போ தெரியலனா கூட இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல வந்து நம்ம வந்து தற்சார்பா இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சோம் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது போக வேற என்ன இருக்கு? இதுலயும் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைசன்சிங்கை கொண்டு வருவாங்க. இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங்கை வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? லைசன்சிங்னா இப்போ நீ லைசன்ஸ் எடுத்தாதான் நீ வண்டி ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு லைசன்சிங்னா நீ லைசன்ஸ் வாங்கினாதான் இண்டஸ்ட்ரி நடத்த முடியும். லைசன்ஸ் வாங்கினாதான் இண்டஸ்ட்ரி நடத்த முடியும். எதுக்கெல்லாம் நீ லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் ஓபன் பண்றனாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரி ஓபன் பண்றனாலும் சரி, இல்ல உன்னோட இந்த இண்டஸ்ட்ரி ஏற்கனவே நடத்திட்டு இருக்க அதுல வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ற அப்படின்னாலுமே ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ற அப்படின்னாலுமே இல்ல ப்ரொடக்ஷனை டிக்ரீஸ் பண்ண போற அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே நீ லைசன்ஸ் வந்து யார்கிட்ட வாங்கணும்? கவர்மெண்ட்டை வாங்கணும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்தா யாரு வந்து என்ன சொல்றது இண்டஸ்ட்ரி நடத்தணும் நினைப்பா? எல்லாத்துக்குமே நீ கவர்மெண்ட்டை போய் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னா எப்படி நடத்த முடியும்? ஸோ இது வந்து டோட்டலி எல்லா பவரையும் வந்து பப்ளிக் செக்டாருக்கு கொடுத்திருந்து, அதாவது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருந்து. அப்போ வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு அதாவது தொழிலதிபர்களுக்கு இது இந்த லைசன்சிங் ரெஜிம்ன்றது ரொம்ப ஒரு கடுப்பாக்குற வேலையா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா வச்சிருந்தா கூட அவங்களால அதை எடுத்து பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே போய் லைசன்ஸ் வாங்கணும். அது வந்து ஒரு டிடிஎஸ் ப்ராசஸா இருக்கு. இப்போ இருக்க மாதிரி என்ன சொல்றது, இப்போ இவ்வளவு டெக்னாலஜிஸ் வந்த பிறகு கூட நம்மளால ஈஸியா போய் லைசன்ஸ் இல்ல விஷயத்துக்கு வாங்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜிஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா எவ்வளவு நாட்கள் ஆகும் பாருங்களேன். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட நீ லைசன்ஸ் வாங்கணும். நீ இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்க, ஆனா ப்ரொடக்ஷன் அதுல இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட லைசன்ஸ் வாங்கணும்னா ரொம்ப கடுப்பான விஷயம் தான். சரிங்களா? ஏன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணா கூட லைசன்ஸ் வாங்கணும் கவர்மெண்ட் சொன்னாங்கன்னா, அவங்க வந்து எல்லாத்தையும் ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருந்தாங்க. இவ்வளவு பாப்புலேஷனுக்கு இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. சரிங்களா? இதுக்கடுத்து 1977ல இண்டஸ்ட்ரி பாலிசி ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று விடுவாங்க. சரிங்களா? 1977ல இண்டஸ்ட்ரி பாலிசி ஸ்டேட்மெண்ட். இதுவரையும் நான் ரெசல்யூஷன் சொல்லியிருப்பேன், இது வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். சரிங்களா? இண்டஸ்ட்ரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் ஏன் 1977ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டை மாத்திட்டு இன்னொரு கவர்மெண்ட் வரும். சரிங்களா? ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டை மாத்திட்டு இன்னொரு கவர்மெண்ட் வரும். அந்த இன்னொரு கவர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனதா கவர்மெண்ட். ஜனதா பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஜனதா பார்ட்டியால ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்ட் வரும். இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எம்என்சிஸ் இருக்குல்ல, மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அது போக அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொல்லுவோம்ல, சின்ன அளவுலான முதலீட்டுல பண்ற இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை 3 வகையா பிரிக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு வகையை பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு டைனி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு வகையை பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு
மூணாவது வகையை சொல்றாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு மூணாவது வகையை சொல்றாங்க. மொத்தம் மூணா பிரிக்கிறாங்க. அதுல என்ன பாத்தீங்கன்னா ஒன்னு காட்டேஜ், இன்னொன்னு டைனி, அடுத்து வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். சரிங்களா? இவங்க வந்து எம்என்சிக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எப்போ 1977ல வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட். இதுக்கு அடுத்து இந்த ஜனதா கவர்மெண்ட் போயிடுவாங்க. திரும்பி உடனே 1980லேயே இன்னொரு பாலிசி ஸ்டேட்மெண்ட் வரும். அது யார்கிட்ட இருந்து வரும்னா காங்கிரஸால ஒரு ஃபார்ம் பண்ணப்படுற ஒரு கவர்மெண்ட் இருந்து வரும். சரிங்களா? 1980லேயே இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் இன்னொன்று வரும். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1956ல பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, எதுக்குனாலுமே லைசன்ஸ் வாங்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. அந்த விஷயத்த லைசன்சிங் வந்து லிபரலைஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் இலகுவா பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? லிபரலைசேஷன் ஆஃப் என்னது லைசன்சிங் பாலிசிஸ் எந்த இதில் 1980ல பண்ணியிருப்பாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட், அதாவது எக்கனாமின்றது மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்றத நம்ம லாஸ்ட் செஷன்ஸ்லேயே பார்த்துருப்போம். அந்த மார்க்கெட் வந்து காம்படிட்டிவாக இருந்தால் தான் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். லைசன்சிங் வந்து ரொம்ப ரிஜிடாக இருந்துச்சுன்னா சில பேர் ஏற்கனவே லைசன்சிங் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்கு பொருட்களை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ புதுசாக யாராவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்கன்னா லைசன்சிங் ஒரு இடர்பாடாக இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ அந்த இடர்பாடை கலையணுன்றதுக்காண்டி லிபரலைசேஷன் ஆஃப் லைசன்சிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எதற்காக பண்ணப்பட்டது? மார்க்கெட்டில் ஒரு காம்படிஷன் உருவாக்கணும். மார்க்கெட்டில் ஒரு காம்படிஷன் உருவாக்கி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி. இதுக்கடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வரவேற்றிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்காண்டி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வரவேற்றிருக்காங்க. ஓகே, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணுன்றது மாதிரி எதுக்காக? டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷனுக்காக இவங்க வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ரெண்டு ஆக்ட் அந்த ரெண்டு ஆக்டும் எதை சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தான், இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது தான். அந்த ரெண்டு ஆக்டும் ரொம்ப முக்கியமான ஆக்ட் ரீஅஃபர்ம் பண்ணாங்க. அந்த ரெண்டு ஆக்டும் முக்கியமான ஆக்ட்ன்ற மாதிரி அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? அது என்ன ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா MRTP, மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ். அதாவது வந்து ஒருத்தர் மட்டும் ஒரு இண்டஸ்ட்ரியை எடுத்து வளர்த்து அவரே அதுல வர லாபத்தை ஃபுல்லா வச்சுக்கிட்டு, அதாவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் நடந்துடக்கூடாது. அந்த ஒரு வணிகம் நடந்தா அது நேர்மையான முறையில நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1969ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இப்போ இதை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க, இது எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து இதுக்கு மாற்ற ஒரு ஆக்ட் வந்து இப்போ வந்துருச்சு. அது வந்து காம்படிஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காம்படிஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அது எப்போ வந்துன்னு பார்த்தீங்கன்னா 2002ல வந்துச்சு. காம்படிஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்துச்சுன்னா 2002ல வந்துச்சு. இதை பத்தி நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். பட் இதுக்கு மாற்றா காம்படிஷன் ஆக்ட் ஒன்று வந்துருச்சுன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். இதுவுமே எதுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் அன்ஃபேரா யாரும் வந்து வணிகம் செய்யக்கூடாது, தவறான முறையில் யாரும் வந்து ட்ரேட் பிராக்டிசஸ்ல ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த MRTP வந்து கொண்டு வரப்பட்டது. இதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று வரும். FERA அப்படின்னு ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இது எப்போ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 1973ல வந்திருக்கும். சரிங்களா? இதையே ரீப்ளேஸ் பண்ணி ஃபெமான்னு ஒரு ஆக்ட் வந்துருச்சு, FEMA. சரிங்களா? ஃபெமா இது எப்போ வந்துச்சுன்னா 1999ல வந்திருக்கும். சரிங்களா? MRTP அப்புறம் FERA வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் வந்து ரீஅஃபர்ம் பண்ணியிருக்கும். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் லைசன்சிங் ரெஜிம் வந்து லிபரலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். சரிங்களா? இதுக்கு அடுத்து இன்னொரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் வரும். அது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 1991ல வரும். 1991ல தான் இந்தியாவில் LPG ரிஃபார்ம்ஸ்னு வந்து ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த ரிஃபார்ம்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அந்த LPG ரிஃபார்ம்ஸ்ல என்னெல்லாம் சாராம்சங்கள் இருந்துச்சு அப்படின்றத நம்ம அந்த 7 5-year பிளான்ஸ் வந்து பார்த்தீங்களா, மொத்தம் 12 5-year பிளான்ஸ் இருக்கு. அதில் முதல்ல 7 பார்த்து முடிச்சோடனே அந்த LPG ரிஃபார்ம்ஸ் பற்றியும் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ஸ் பற்றியும் நான் பேசுகிறேன். ஏன்னா அப்போ பேசினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர், ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போயே நான் சொல்லிட்டேன்னா எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் இப்போ பார்த்ததில் நீங்கள் எதை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 1956ல வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த 1956ல வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் LPG ரிஃபார்ம்ஸே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. LPG ரிஃபார்ம்ஸை எப்படியும் சொல்லுவாங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லுவாங்க, இல்லை இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1991ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா?